ஒரு பொம்பளை என்கிட்டே ஆட்டம் காட்டுறியா? மரியாதையா வந்துருச்சு, இல்ல இழுத்துட்டு போக வேண்டியிருக்கும். சபாஷ். ரொம்ப சின்சியரா வேலை செய்யற போல இருக்கு. போய் ஒரு பொம்பளை கிட்ட உங்க வீரத்தை காட்டுறிய. நீ இன்னும் மாறவே இல்லையா? பொம்பளைகளை அராஜகம் பண்ற ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கி அதுக்கு ஒன்ன தலைவரா போடலாம் போல இருக்கு. அப்படி பண்ணிட்டா இருக்க வேலை இல்லாம போயிடுங்கிறதுக்காக தான் ஒன்னு இன்ஸ்பெக்டரா வச்சிருக்காங்க. வந்த வழியா ஓடி இருப்போ. அடேங்கப்பா, ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நீட்டா பண்ணிருக்க. தண்ணி இருக்குதுல விட்டாச்சா? ஆமா, நீ கருப்பு கோட்டை தூக்கி போட்ட லாயர் தானே? சட்டமெல்லாம் மறந்துருக்குமேப்பா. இதுக்கு பேரு அரெஸ்ட் வாரண்ட். நீ தள்ளிக்க, அந்த பொண்ணை நான் கூட்டு போனோம். ஹலோ, நீ கையில ஆட்டிட்டு இருக்கிய கவர்மெண்ட் பேப்பர், அதே மாதிரி இன்னொரு துண்டு என்கிட்டயும் இருக்கு. ஸ்டே ஆர்டர். இது இருக்கிற வரைக்கும் நீ பிரியங்கா அரெஸ்ட் பண்ண முடியாது. எப்படி மறந்து போன சட்டத்தை மறுபடியும் புதுப்பிச்சுட்டேன்னு பாக்குறியா? போ, யாருக்காக நீ ஜாலரா போடுறியோ அவங்களோட சேர்ந்து புதுசா ஏதாவது திட்டம் போடு. உன்னை பார்க்க வேண்டிய இடத்துல பார்க்கிறேன். எங்க வேணாலும் எப்படி வேணாலும் பார்க்கலாம். நீ ஒரு சாதாரண வக்கீல், என்கிட்டயே சவால் விடுறியா? இங்க பாரு ரவி, மலை தடிக்கு மனுஷன் விழறது இல்ல, சின்ன கல் தடிக்குதான். பாத்தியா, இப்பதானே சொன்னேன். அர்ஜுன், என்ன ரவி? போடே இங்கே வேடிக்கா வச்சு போடா. போ, அழாது. இது மேல போறது அவங்கதான். பிரியங்கா வரமாட்டான், நிச்சயமா வரமாட்டான். அவன் இந்த ஊரை விட்டு ஓடிட்டான். பிரியங்கா எப்படி ஓடியாரு? என்ன சொல்லுங்க? அவங்க எனக்கு கொலை செய்ய பார்த்தாங்க. அவங்க கிட்ட தப்பிச்சு ஓடி வர. நான் நினைச்சது சரியா போச்சு டானர். பிரியங்காவை கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கணுமே, பிரியங்காவை கொலை செய்யறதுனால யாருக்கு லாபம்னு. நோ, ஸ்ரீராம கோகுலத்தோ ஒன்னால செய்ய மாட்டாங்க. Not this point, your honor. நான் யார் பெரிய குறிப்பிட்டு சொல்லல. ஆனா the great lawyer Mr. ருத்ரையா தாவாயாலே ஸ்ரீராமும் கோகுல்நாதன் தான் பிரியங்காவை கொலை செய்யறதா திட்டம் போட்டிருக்காங்கன்னு சொல்லாம சொல்லிட்டார். ஆர்டர், ஆர்டர். பிரியங்காவோட கணவர் மிஸ்டர் சேகர் இப்ப கோர்ட்டுக்கு அழைக்கிறேன். நீங்க அழைச்சா உடனே அவர் கோர்ட்டுக்கு வந்துருவாரா? ஒரு பைத்தியக்காரிய பொண்டாட்டி அடைஞ்சவர் எந்த முகத்தோட நடமாடுவார்? அவமானம் தாங்காம ஒருவேளை அந்த ஊரை விட்டு ஓடிட்டாரோ என்னவோ. இம்பாசிபிள். பிரியங்காவை இந்த நிலைமையில விட்டுட்டு ஒரு நாள் சேகர் ஓடி இருக்க மாட்டார். என்னோட யூகம் என்னன்னா மை லார்ட், ஒருவேளை அவரையும் கடத்தி இருக்கலாம், இல்ல குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக கொலையே செஞ்சிருக்கலாம். யுவர் ஆனர், மிஸ்டர் அர்ஜுன் தான் தோத்து போயிடுவாங்கிற பயத்துல ஏதோ உளர ஆரம்பிக்காரு. எந்த அப்பனும் தன் பிள்ளையோட உயிர் எடுக்கணும்னு நினைக்க மாட்டான். ஏன் மாட்டாங்க? தன்னோட நல்ல மருமகனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு வச்சவங்க, தவறு செய்த தான் இளைய மகனை காப்பாத்துறதுக்காக மூத்த மகனோட வாழ்க்கையை கெடுக்க நினைச்சவங்க ஏன் இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க? ரிடிகுலஸ். நீ கட்சிக்காரர் தன் பிள்ளைகள் மேல உயிரை வச்சுக்க ஒரு பாசம் உள்ள தகவல். எஸ், பாசம் உள்ள தகவல் வந்தா ஆனா தான் பிள்ளைக்கு மேல இல்ல, குணத்து மேல, வளர்த்து கௌரவத்து மேல அவர் தான் கொலையை செஞ்சிருப்பாரு. நிறுத்துங்க, நிறுத்துங்க. எனக்கு நியாயம் வேண்டாம், நீதி வேண்டாம், எதுவும் வேண்டாம். பிரியங்கா, ஜெயிக்க போறது நாமதான். நிச்சயம் நமக்கு நியாயம் கிடைக்கும். நியாயம்? எந்த மாதிரி நியாயம்? என் புருஷனை பலி கொடுத்துட்டு கிடைக்கிற நியாயம் எனக்கு வேண்டாம் அர்ஜுன் சார். பிரியங்கா வேண்டாம், தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நான் நிறைய பார்த்துட்டேன், நிறைய கேட்டு அனுபவிச்சிட்டேன். கங்காவோட கற்பழிப்பு பத்திரிகையில போட்டு வியாபாரமாக்கினாங்க. அவளோட அவல நிலை படம் போட்டு காட்டி பணம் சம்பாதிச்சாங்க. கடவுளா இருந்து உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டரும் கடமை செய்ய வேண்டிய போலீஸும் கங்காவை பள்ளி கொடுத்து தள்ளி நின்று படத்தை எண்ணிட்டு இருந்த நான் என் கண்ணால பார்த்தேன். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. பூமியை மாத்தவனும் பெண்ண தெய்வனும் சொல்றதெல்லாம் வெறும் வார்த்தை தான். கோயில் அம்மன் விக்கிறதுக்கு பட்டுப்படவை கட்டி கையெடுத்து கும்பிடுறவங்க வெளியே அப்பாவி படங்களை அம்மனமாக்கி அசிங்கப்படுத்துவாங்க. இவங்களுக்கு எல்லாம் நான் சொல்ற உண்மை எப்ப கேட்கும்? கேட்காது, கேட்கவே கேட்காது. கங்காவோட கற்பழிப்ப நான் ஒரு தடவை தான் பார்த்தேன். ஆனா இவங்க பத்திரிக்கையில, கோர்ட்ல, ஆஸ்பத்திரியில அந்த அநியாயத்தை வர்ணிச்சு வர்ணிச்சு அவளை தினம் தினம் கற்பழிச்சு கொண்டுட்டாங்க.
அந்த அப்பாவிக்கு நியாயம் கிடைக்கணும்னு வந்தேன். ஆனா நான் உண்மை சொன்ன பாவத்துக்காக என்ன ஏன் கேள்வி கேட்டீங்க? கை எங்க இருந்துச்சு? தொட மேலையா, தோல் மேலையா, பார்ப்பு மேலையா? அவன் எப்படி அம்மனமா இருந்தான்னு என்ன எப்படியெல்லாம் கேள்வி கேட்டீங்க ருத்ரையா சார்? அந்த கேள்விக்கெல்லாம் பதில் நான் இப்ப சொல்றேன். 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த தன் குழந்தைக்கு ஒரு தாய் உயிர் பால் கொடுக்கிறாளே, அந்த உன்னதமான இடத்தை நான் சொல்லணுமா? உங்களுக்கு தான் காது கேட்காதே, நான் கத்திய சொல்றேன். நீங்க உங்க தாய் கிட்ட எந்த இடத்துல உயிர் பால் குடிச்சீங்களோ அங்க கை வச்சிருந்தா, நீங்க உங்க தாய் வயிற்றுல இருந்து எந்த வழிய பிறந்தீங்களோ அங்க கை வச்சிட்டு இருந்தா. புருஷன் பொண்டாட்டிய சொல்ல வைக்கப்படுற அந்த புனிதமான அந்தரங்கத்தை அத்தனை பேர் முன்னாடி கேட்ட அவமானப்படுத்தினீங்களே, அந்த கேள்வி நீங்க உங்க தங்கச்சிக்கிட்ட கேட்பீங்களா? இல்ல உங்களை பெத்த தாய் கிட்ட கேட்பீங்களா? நியாயம் தர்மம் இதெல்லாம் செத்து மண்ணோட மண்ணாய் மக்கி போயிடுச்சு. எனக்கு ஏற்பட்ட அவமானம் ஆபத்தும் என்னோட முடிஞ்சு போகட்டும். கிடைக்காத நியாயத்துக்காக எனக்கு கிடைச்ச அந்த அன்பு தெய்வத்துக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. உன்னை சொல்ல போய் உன்னை அழிச்சிடாதுன்னு அவர் சொன்ன வார்த்தைய நான் உதாசனப்படுத்தின பாவத்துக்கு அவர் காலடியில விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அவர் உயிரோட இருந்தா அதுவே போதும் போதும். எனக்கு நியாயம் வேண்டாம், நீதி வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எனக்கு என் புருஷன் மட்டும் போதும். நீங்க சொன்னது அத்தனையும் போய், எதுவுமே உண்மை இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் சொன்னது போய் தான். நான் ஒரு பொய்க்காரி, பைத்தியக்காரி. இங்க சொன்னது அத்தனையும் போய் இல்ல. பிரியங்கா சொன்ன உண்மைதான். யுவர் ஆனர், நான் குற்றவாளி. உண்மை மறைச்சிட்டேன். ஆனா நான் இப்ப சொல்ல போறது அத்தனை உண்மை. கங்கா கற்பழிப்பு எங்க வீட்டுல நடந்தது. என்னோட தம்பியும் அவன் நண்பர்களும் சேர்ந்தான் கங்காவை கற்பழிச்சாங்க. அத நானும் என் மனைவி பிரியங்காவும் கண்ணால பார்த்தோம். எங்க குடும்பத்தோட வரட்டு கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நானும் என் குடும்பத்தார சேர்ந்து உண்மை மறைச்சிட்டோம். எங்க அப்பா கோகுல்நாத் பிரியங்கா மேல பழிய போட்டுட்டு இருக்காரு இந்த வக்கீல் ருத்ரையா. இவங்க 3 பேருக்கு இதுல பங்குண்டு. I know they are all criminals, your honor, criminals. எத்தனையோ போராட்டத்துக்கு மத்தியிலே நீதி கிடைக்கிற நம்பிக்கிட்டு இருக்கிற என் மனைவி பிரியங்கா இங்க சொன்னது அத்தனை உண்மை, your honor, உண்மை. நான் இந்த கோர்ட்ல முதலே உண்மையை சொல்லாததுக்கு அவங்க எல்லாரும் முன்னாடி பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் மனைவி பிரியங்கா பைத்தியக்காரி இல்ல, பரிசுத்தமானவ. என் பணத்து மேல குறி வச்சவ இல்ல, நியாயத்து மேல நீதி மேல நம்பிக்கை வச்சவ. அவ குற்றம் இல்லாதவ, your honor, குற்றம் இல்லாதவ. your honor, ஸ்ரீராமோட மகன் சொல்லிக்கிறத விட நான் பிரியங்காக்கு புருஷன் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். Yes, I'm proud of her. I'm proud of her. சாட்சியங்களையும் சேகரின் வாக்குமூலத்தையும் வைத்து பார்க்கும்போது வினோத் மற்றும் அவருடைய நண்பர்களான ரமேஷ், ரகு, சூர்யா ஆகிய 4 பேரும் சேர்ந்து கங்காவை கற்பழித்தது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஒரு அபலை பெண்ணை இந்த 4 பேரும் சேர்ந்து அரக்கத்தனமான முறையில் கற்பழித்த குற்றத்திற்காக 7 வருடம் கடுங்காவல் தண்டனையை இந்த கோர்ட் விதிக்கிறது. கிரிமினல் லாயர் ருத்ரையா, இன்ஸ்பெக்டர் ரவி, ஸ்ரீராம் குரூப் மேனேஜிங் டைரக்டர் ஸ்ரீராம் மற்றும் கோகுல்நாத் இந்த 4 பேரும் கங்காவை கொலை செய்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததற்கு 5 வருடம் கடுங்காவல் தண்டனை அளிக்கப்படுகிறது. கிரிமினல் லாயர் ருத்ரையாவின் சன்னத்தை பறிமுதல் செய்யுமாறு பார் கவுன்சிலுக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. கடைசி நிமிடத்தில் இந்த வழக்கின் உண்மை வெளிவருவதற்கு உதவிய சேகருக்கு மன்னிப்பளித்து இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. ஒரு ஏழை பெண் பணக்கார குடும்பத்தின் மருமகளாக இருந்தாலும் கூட தனது வாழ்வே பறிபோகின்ற நிலையில் இருந்தும் கூட நீதி நிலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கடைசி வரை நியாயத்தின் பக்கம் நின்ற பிரியங்காவை இந்த கோர்ட் பாராட்டுகிறது.
போடி சீக்கிரம் போடி